ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா வெண்டைக்காய் சாம்பாருங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெண்டைக்காவை மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் மூணையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தனியாக குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் எப்பயுமே சாம்பார் காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் ஜீரகம் போட்டு வேக வைங்க. சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை அதை ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. அப்புறம் தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, மிளகு, ஜீரகம் போட்டு சாம்பார் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு சுட சுட தோசை, இட்லிக்கு நல்லாயிருக்கும். வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புளி தூக்கலாக ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.